முடிவில்லாதவரே ஆமென். என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வழுவாமல் காத்திடுவே. ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடுவே. ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வழுவாமல் காத்திடுவே. ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடுவே. புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பேன். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பேன். இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவே. இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே, என்றென்றும் காத்திடுவே. இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவே. இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே, என்றென்றும் காத்திடுவே. புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பேன். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பேன். உன்னதமானவர் மறைவில் இருப்பதால், வல்லவர் நிழல் தங்குவேன். அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன். உன்னதமானவர் மறைவில் இருப்பதால், வல்லவர் நிழல் தங்குவேன். அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பேன். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பேன். முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, நம்பிக்கையோடு சொல்லுவோமா? முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. என் விண்ணப்ப
விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. விண்ணப்பத்திற்கும் என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, பதிலை அளிப்பவரே, பதிலை அளிப்பவரே. அல்லேலூயா. அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார், அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறார். அவர் நிச்சயமாய் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். சோதரம், உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டுன்னு சொல்ற தேவன் அவர். இன்றைக்கு இந்த காலை வேளையில எப்படிப்பட்ட ஏக்கத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும், கண்ணீரோடு வந்திருந்தாலும், விண்ணப்பத்தோடு வந்திருந்தாலும், ஆண்டு உங்களை கண்ணோக்குகிறார், ஆண்டு உங்களை கண்ணோக்குகிறார். ஸ்தோத்திரம். அன்னால் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கண்ணோக்கினாரே. உங்களுடைய ஜெபங்களையும் ஆண்டவர் கண்ணோக்குகிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய இருதயத்தின் ஏக்கத்தையும் ஆண்டவர் காண்கிறார். அவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். ஆம் தெய்வ ஜனமே, அவருக்கு முடிவே இல்லை. ஸ்தோத்திரம். அவருக்கு அழிவே இல்லை. ஸ்தோத்திரம். அவர் எல்லாவற்றிலும் கிரியை செய்கிறவர். ஸ்தோத்திரம். அவர் ஒன்றையும் கண்டு பின்வாங்குகிறவர் அல்ல. அவர் காற்றிலும் கடலிலும் அற்புதம் செய்கிறவர். அவர் அந்தகார வல்லமையிலும் அற்புதம் செய்கிறவர். நம்முடைய எல்லா விதமான காரியத்திலும் அவருடைய அற்புத கரம் வெளிப்படும். ஸ்தோத்திரம். அவர் சொல்ல ஆகுமே, அவர் கடலிட நிற்குமே. அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பார். ஸ்தோத்திரம். ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய கரம் குறுகி போகல, அவருடைய செவி மந்தமாகல. ஸ்தோத்திரம். நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்காக கிரியை செய்ய வல்லவர். அவர் நமக்காக கிரியை செய்ய வல்லவர். அவர் செங்கடலை இரண்டாய் பிளந்தது உண்மை, எரிகோவை விடை செய்தது உண்மை. அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார், நமக்கு பதிலை அருளுகிறவராக வந்திருக்கிறார். உன்னுடைய விண்ணப்பத்தையும் உன்னுடைய கண்ணீரையும் அவர் காண்கிறார். நான் கண்டேன் என்று சொல்லுகிற தேவன் அவர். ஸ்தோத்திரம். ஆவியான தேவன் நம்முடைய ஒவ்வொருடைய கண்ணீரையும் ஒவ்வொருடைய ஏக்கத்தையும் விண்ணப்பத்தையும் இந்த காலை வேளையில நம்முடைய இருதயத்திலிருந்து அவர் கேட்கிறபடினாலே, இந்த பாடல் வழியாய் நம்மோடு பேசினபடினாலே நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோதராம் 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 சோதராம். இந்த நாளின் பரிசுத்த நாளா இருக்கிறபடினால பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக நம்ம விசேஷமாய் செபிக்கலாம். இந்த நாளிலும் கூட ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவ சபையிலும் ஜனங்கள் கூடி வர வேண்டும். ஒவ்வொரு சபை ஆராதனைகளையும் தேவன் பொறுப்பெடுக்கணும். சில சபைகள் மரத்தடி நிழலிலே நடக்கிறதை பார்க்கிறோம். சில சபைகள் ஸ்தோத்திரம் குறையே இல்லாம ஸ்தோத்திரம் பிரைஸ் எல்லாம் நடக்கிறத பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட எல்லா சபைகளையும் கர்த்தர் நினைவு கூற வேண்டும். ஸ்தோத்திரம். சபை கூடுதலை ஒருவரும் மிஸ் பண்ணாதபடிக்கு எல்லா விதமான கூட்டம், 3 விதமான கூட்டம். ஒன்று, ரட்சிக்கப்பட்டவர்கள் முதலாவது தேவ சபையில காணப்படணும். 2வது, புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். 3வது, பின்மாற்றக்காரர்களை உணர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவர் தம்முடைய ஆலயத்திலே கொண்டு வர வேண்டும். இந்த சபை கூடுதலுக்காக, இந்த சபை கூடுதலை ஒருவரும் அற்பமா எண்ணாம எல்லாரும் ஸ்தோத்திரம் உணர்ந்து தேவ சமூகத்துக்கு வரும்படியாக ஸ்தோத்திரம் இந்த சபை கூடுதலுக்காக தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து யாராகிலும் ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பரிசுத்த நாளுக்காக. பிரைஸ் காட். எல்லாரும் ஒருமனப்படும் குடும்பமாய் வரட்டும். ஆமென். ஸ்தோத்திரம்ப்பா. பரிசுத்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவர். ஆமென். எஸ் எஸ். ஆமென் ஜீசஸ். ஆமென் ஜீசஸ். ஆமென். ஆமென் ஜீசஸ். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஜீசஸ். ஆமென் ஜீசஸ். ஆமென் ஆமென் ஜீசஸ். ஆமென் ஆமென். இருப்பதாக
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் விடுதலை 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 ஆளுகை ஜீசஸ் நடத்துகிறார் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். கர்த்தர் மெய்யாக அப்படி செய்ய போறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒவ்வொரு திருச்சபையிலும் பாடல் வேளை ஆராதனை வேளையை கர்த்தர் விசேஷமாய் பொறுப்பெடுக்க வேண்டும். பாடுகிற குழுவினர் இசைக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மறந்து வெளிப்பட வேண்டும். இந்த பாடும் பொழுதே ஆராதிக்கும் பொழுதே ஒவ்வொருவரும் ஆவியில பலப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலை உணர வேண்டும். அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும். சுகங்கள் உண்டாக வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த பாடல் வேளை ஆராதனை வேளையில கர்த்தர் பலமாய் கிரியை செய்யும்படியாக வேதம் சொல்லுகிறபடியே ஆராதிக்கிற பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்ம மத்தியிலே வருகிறார். சோ அப்படிப்பட்ட வல்லமை ஒவ்வொரு சபையிலும் அந்த தேவ பிரசன்னம் கடந்து வரும்படியாக ஸ்தோத்திரம். பாடல் வேளைக்காக ஆராதனை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆராதனுடைய நிறைவாக ஏறெடுக்கிற ஜபங்களின் வேளைக்காக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து யாராகிலும் ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஆமென். ஜீசஸ் ஒருமனப்படலாம். எல்லாம் ஒருமனப்படலாம். அவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு சபையும் நிரப்பணும். ஸ்தோத்திரம். ஆதி அப்போஸ்தல நாட்களை போல ஸ்தோத்திரம் சாலமோனுடைய ஆலயத்தில் இறங்கி வந்த மகிமையை போல நிரப்பட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். எஸ். ஆமாண்டவர் ஆமாண்டவர். ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எஸ் லார்ட். ஆமென். கர்த்தர் மெய்யாக அப்படி கேட்டு செய்ய போறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒவ்வொரு திருச்சபையிலும் செலுத்துகிற காணிக்கைகள் தசம பாகங்களினுடைய ஒரு நேரம். அது ஊழியத்திற்கும் ஊழியக்காரனுக்கும் போஷிக்கத்தக்கதான ஒரு 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 பங்காக இருக்கிறது. அதை எல்லாரும் ஸ்தோத்திரம் சாதாரணமாய் அல்ல, வேதம் சொல்லுது அதுவும் ஒரு ஆராதனை என்று சொல்லி ஆண்டவர் ஆபேல் செலுத்தின காணிக்கையை நீதியாக எண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். காணிக்கை கூட நம்மை நீதிமானாய் மாற்றுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆக எல்லாரும் ஸ்தோத்திரம் மனதார உற்சாகத்தோடு கூட கொடுக்க வேண்டும். சோ அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். காணிக்கை பாடல் காணிக்கை செலுத்துகிற ஸ்தோத்திரம் தசம பாகம் காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கணும். சோ அடுத்தது சாட்சியின் வேலை. சாட்சியில தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். தேவனுடைய நாமம் ஸ்தோத்திரம் மகிமைப்பட வேண்டும். புதிய ஆத்துமாக்களுக்கு அது ஒரு உத்வேகமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சாட்சிகளை ஒவ்வொரு சபையிலும் கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும். சோ இந்த ரெண்டு காரியங்களுக்காக தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஒருமனப்படுவோம். எல்லா நாவுகளும் ஸ்தோத்திரம் சொல்லட்டும். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஜீசஸ். ஆமாண்டவர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரியமா இருக்கிறீங்களே. ஸ்தோத்திரம். ஆமென். செலுத்த உதவும். ஆமென். ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜீசஸ். கிருபைக்காக நன்றி 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 நன்றி. ஆமென். கர்த்தர் மெய்யாக அப்படி செய்ய போறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சில சபைகளிலே சங்கீத தியானங்களை செய்கிறார்கள். சில சபைகளிலே நம்முடைய சபைகளிலே மிஷனரியை பற்றினதான காரியங்கள் வாசிக்கப்படுகிறது. ஆக சங்கீத தியானத்தை ஒவ்வொரு திருச்சபையிலும் கர்த்தர் பொறுப்பெடுக்கணும். அதே போல மிஷனரியை பற்றினதான காரியங்களை பேசப்படுகிற சொல்லப்படுகிற இடங்களிலும் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும்.
வேண்டும். ஸ்தோத்திரம். இதன் மூலமாக ஒரு பெரிய மாறுதல் திருச்சபைகளுக்குள்ளே ஏற்பட வேண்டும். ஸ்தோத்திரம். சங்கீத தியானத்தின் மூலமாக ஒவ்வொருத்தரும் வசனங்களை தியானிக்கிற அனுபவத்தை கற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். மிஷனரியை பற்றின காரியங்களிலே மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிற ஒரு தாகம், மிஷனரிகளை தாங்குகிற ஒரு தீர்மானம், மிஷனரியாகவே தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு பெரிய காரியம் கர்த்தர் தாமே சபைகளுக்குள்ளே கொண்டு வரும்படியாக இந்த 2 காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஆமென். ஜீசஸ் பிரைஸ் காட். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே நீ பலமாய் கிரியை செய்ய வல்லவர். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே எஸ் மறைத்து வெளிப்படு. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எஸ். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஆமென். கர்த்தர் மையாக செய்ய போறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக தேவ சமூகத்துல ஒவ்வொரு திருச்சபையிலும் நடக்கிறதான இந்த தேவ வார்த்தையின் நேரம், அது மிக முக்கியமான ஒரு நேரமாக இருக்கிறது. மற்ற காரியங்கள் நாம தேவனுக்கு செலுத்தக்கூடியது. ஆனா இந்த வேளை தேவன் நம்மோடு பேசுகிற நேரம். சோ இந்த வேளையில கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் கர்த்தர் மறைத்து தன்னுடைய சபைக்கென்று பேச வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொரு திருச்சபையிலும் கிரியை செய்ய வேண்டும். தன் வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேச வேண்டும். அந்த வார்த்தையை கேட்கிற மக்களுக்குள்ள ஒரு நல்ல மாறுதலை தீர்மானங்களை கர்த்தர் எடுக்க செய்ய வேண்டும். விசேஷமாக சில சபைகளிலே சபை முடிந்தவுடனே அல்லது சபையின் தொடர்ச்சியாகவே ஸ்தோத்திரம் சுகமளிக்கும் ஆராதனைகள் நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரம் ஸ்தோத்திரம் அவங்க வியாதியஸ்தர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறார்கள். சோ அந்த அற்புத அடையாளங்களையும் கர்த்தர் இந்த நாட்களிலே செய்ய வேண்டும். ஒவ்வொரு திருச்சபையிலும் அந்த பிரசங்க நேரத்தையும் எடுத்தது பலவீனர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புத அடையாளங்களை ஏற்படுத்தும்படி இதற்காக சத்தத்தை உயர்த்தி ஒருத்தரிச்சோம் பண்ணுங்க. ஆமென் ஆமென் ஜீசஸ். ஆமாண்டவரே ஆமாண்டவரே பலமாய் உம்முடைய வார்த்தை வெளிப்படும். சகல பிரஸ்தாபத்தை பார்த்து அந்த வார்த்தை பிரஸ்தாபப்படுத்துகிறது. ஆமென். ஆமாண்டவரே வருகிறோம். ஆமென். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் மறைத்து வெளிப்படுங்க. ஆண்டவரே பேசுகிறது நீங்கள் அல்ல. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இடைபெடுங்க. வார்த்தைகளை நீதாமே போடும்படியாய் ஜெபிக்கிறானே. அதை கேட்டு ஆண்டவரே விசுவாச பிள்ளைகள் ஆண்டவரே அதன்படி நடக்க தேவ உதவி செய்யும்படியாய் பாராட்டுங்க. அப்பா ஹalleluya. அந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே சுகமளிக்கும் வல்லமை ஆண்டவரே பிரேயர் நடக்குது ஆண்டவரே. அப்பா அதிலே தகப்பனே தேவன் தாமே ஆண்டவரே அப்பாவுடைய வல்லமை அற்புதத்தின் காரணம் வெளிப்படுவதாக வெளிப்படுவதாக தேடி வருகிற ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவரே சுகத்தை பெற்று ஆண்டவரே அப்பா இப்படியாய் வேதத்தில் அநேகர் ஆண்டவரே அப்பா ஆலயத்தின் வெளியில உட்கார்ந்த போது ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு அற்புதத்தை செய்த தேவன் ஆண்டவரே ஆலயத்தை ஆடி ஓடி வர ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சுகம் அளிக்கும் வல்லமை கடந்தரும்படியாய் ஆமென் ஆமென் அற்புதம் செய்தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தர் மையாக அப்படி செய்யும்போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நாம் ஒரு வேத பகுதிகளை தியானித்துக் கொண்டு வருகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். தொடர்ச்சியாக அதை தியானிக்க
கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்து வருகிறார்கள். இன்றைக்கும் நம்ம இந்த வேத பகுதியை சுதந்திரம் தியானிக்கலாம். 105வது வசனத்திலிருந்து 112ஆம் வசனம் வரையிலும் நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. எடுத்துட்டீங்களா? 105 முதல் 112 வரையிலும் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். என் பிராணம் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். துன்மார்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டு இருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. முடிவு பரியந்தும் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். ஆமென். இந்த வேத பகுதிகளிலே நாம் அதிகமாய் பார்க்கிறோம். வசனத்தை பேஸ் பண்ணியே வேத வசனங்கள் அப்படி என்று சொல்வதை நாம் அதிகமாக இந்த பகுதியில பார்க்கிறோம். குறிப்பாக இந்த வேத வசனங்களை ஒரு 4 காரியத்தோடு இணைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சோ அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக 105வது வசனத்தை நாம் திரும்பவும் வாசிப்போம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. பாருங்க, ஆண்டுடைய வேத வசனங்கள் நம்முடைய கால்களுக்கு அது எப்படி இருக்குதா? தீபமாய் இருக்கிறது. இருளிலே இருக்கிற ஒரு மனிதன் சரியான முறையிலே நடக்க முடியாது. ஒரு பயம் இருக்கும், இங்க என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். சாதாரண நம்ம வீட்லயே பாருங்க, கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா சரியா அதை வீட்லயே பல வருஷமா இருந்திருக்கும், ஆனாலும் சரியா போகாம முட்டி கொண்டு தடுமாறுற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்ப இருட்டு நம்மை அடுத்த ஸ்டெப்பை, அடுத்த காரியத்தை செய்வதற்கான ஒரு சூழலை கொடுக்காதபடிக்கு அதை தடை பண்ணுகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து வருகிறது. சில நேரத்துல ஒண்ணுமே புரியாத ஒரு சூழ்நிலை வரும், எந்த பக்கம் போறது, எதை நம்ம செலக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்க, நம்முடைய பாதைக்கு, நம்முடைய கால்களுக்கு அது எப்படியா இருக்குதான்? தீபமாயும் வெளிச்சமாயும் இருக்கிறது. அல்லேலூயா. சோ ஆகவே ஆண்டவருடைய வசனம் நாம் எப்படி நடப்பது, எதிலே நடப்பது என்கின்ற காரியத்தை நம்முடைய பாதைக்கு, நம்முடைய கால்களுக்கு உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களாக, கடந்து போகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். சோ இன்னைக்கு மனம் போன போக்கில போகிற மக்கள் உண்டு. சோ அப்படிப்பட்டவர்களாய் நாம் இல்லாதபடிக்கு தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு ஒரு தெளிவான திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை எப்படி அறிய முடியும்னா வசனத்தின் மூலமா தான் அடைய முடியும். ஆமென். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதித்தருளும். சோ ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஒரு சில வசனத்தை பார்க்கலாம். 130வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து வேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். ஆமென். பாருங்க, அப்போ ஆண்டவருடைய வசனம் நம்மளை என்ன செய்கிறது? உணர்வுள்ளவர்களாய் மாற்றி நமக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுத்து அந்த பாதையிலே நடக்க வைக்கிறது. ஆக வேத வசனங்கள் நம்முடைய கால்களுக்கு அது தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமா இருந்து நம்ம தடுமாறாதபடிக்கு நம்மளை கடந்து போக பண்ண அது உதவி செய்கிறதாக இருக்கிறது. இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 32ஆம் வசனம், அதே சங்கீதத்துல 32ஆம் வசனத்தை வாசிங்க. இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். பாருங்க, இங்க ஓடுவேன் என்று சொல்ற, ஒரு தடுமாற்றமும் இல்லாம அந்த பாதையில் என்ன செய்வேன்? நான் ஓடுவேன் சொல்ற. 35 வாசிங்க. 35
உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். நான் அந்த பாதையில ஓடுறதுக்கு எப்படி இருக்கிறேன்? பிரியமாய். சில பேருக்கு ஆண்டவர் நியமிச்ச பாதையில போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம அத்தனை பேருக்குள்ள எப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கணுமா? ஆண்டவர் நியமித்த பாதையில ஓடுறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? போறதுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் நடத்துற அந்த பாதையில நம்ம பிரியமாய், உற்சாகமாய், மனநிறைவாய் போகும் பொழுது ஆண்டவர் நம்மை சந்தோஷமாய் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதே சங்கீதத்துல 101 உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். பாருங்க, அப்ப தேவையில்லாத வழிகளிலே போகாதபடிக்கு நம்முடைய பாதங்களை, நம்முடைய கால்களை விலக்குவதற்கு இந்த வேத வசனம் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. எந்த வழியில, எந்த காரியத்துல போகணும், எந்த ஆலோசனையை கேட்கணும், ஆண்டவர் நமக்கு தெளிவா நமக்கு என்ன செய்யறாருங்க? வேத வசனத்தின் வழியா நமக்கு காண்பிக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 128வது வசனம். எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். பாருங்க, எது தவறான வழி, எது பொய்யான வழி, எது மாயையான வழி என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறதுனால தேவையில்லாததை வெறுக்கவும், தேவையானதை தொடர்ந்து முன்னேறவும் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். அல்லேலூயா. நிறைய வசனங்கள் உண்டு. சங்கீதம் 16:11 வாசிங்க. சங்கீதம் 16:11 வாசிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பாருங்க, அந்த வழியையும் முதல்ல வாசிங்க பாரு. ஜீவ மார்க்கம். இப்போ ஜீவ மார்க்கத்தை எனக்கு அவர் தெரிவிக்கிறாரு. பேரின்பம் அதுல உண்டு. அந்த பாதையில நான் முன்னேறுவேன். சோ எது நமக்கு ஜீவனுக்கு ஏதுவானது, எது நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையானது என்பதை ஆண்டவர் காண்பித்து நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறாங்க. சோ 23:3 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மளை எப்படி நடத்துறாரா? நீதியின் பாதையில நம்மை நடத்துகிறார். ஸ்தோத்திரம். 25:4 வாசிங்க. சங்கீதம் 25:4 பக்கத்திலே. போதித்தருளும். அப்போ ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் ஒரு பக்கம். ரெண்டாவது, ஆண்டவரே என்னை நடத்துங்கன்னு நாம கேட்கணும். நம்ம நிறைய காரியங்கள் நம்ம சூழ்ந்து வர சொல்ல எதை நம்ம சூஸ் பண்ணணும். சோ இப்ப ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய திட்டத்தின்படியாக நாம் கடந்து போகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆக நம்முடைய பாதைக்கும் கால்களுக்கும் ஆண்டவருடைய வசனங்கள் தீபமும் வெளிச்சமுமாய் இருந்து நம்மை சரியான பாதையில, இடராத பாதையில, ஜீவனுக்கு ஏதுவான பாதையில அவர் நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ரெண்டாவது, சங்கீதம் 119 106 வரைக்கும் வாசிங்க. நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து போதித்தருளும். அவர் முதலாவது தன்னுடைய வாயினால ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணை கொடுக்கிறார். அப்ப ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். இங்க வசனத்தை வாயோடு கூட இணைக்கிறார். முதல்ல காலோடு கூட இணைத்தார், இங்க வாயோடு இணைக்கிறார். நம்முடைய வாயிலிருந்து ஒரு நல்ல தீர்மானங்கள், நல்ல ஆணைகள், நல்ல உறுதிமொழிகள், நல்ல உடன்படிக்கைகள் நிச்சயமாக வர வேண்டும். ஆமென். எதன் மூலமாக? வசனத்தின் மூலமாக. ஒரு வசனத்தை கேட்கிறோம், கேட்டவுடன் நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வரோம். சோ அது நம்முடைய வாயினாலே. வேதமே சொல்லுகிறது, இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யணுமா. சோ அப்ப அதை ஆண்டவர் விரும்புறார். அப்படி நம்முடைய வாயில தேவனுக்கான நல்ல தீர்மானங்களை எடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென். 107 அவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், ஜெபம் செய்கிறார். என்ன ஜெபம் செய்கிறார்? உபத்திரவப்படுகிறேன், என்னை உயிர்ப்பியும்.
நம்முடைய ஜெபங்களிலே வசனங்களை சொல்லி ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்களாக நாம் தொடர்ந்து இருக்கணும். பொதுவா நம்ம எல்லாரும் அப்படிதான் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமான வசனங்களை சொல்லி அந்த வசனத்தை நினைப்பூட்டி அந்த வசனத்தை அறிக்கை செய்து அந்த வசனத்தின்படி எனக்கு செய்திருளும் என்று சொல்லி நம்ம ஜெபத்திலே நம்முடைய நாவினாலே அந்த வசனங்களை உச்சரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். மூன்றாவது 108ல வாசிச்சோம், உற்சாக பலி. அதாவது நம்முடைய வாயினால் நல்லா தேவனை பாடி துதிக்கும் பொழுது அந்த பாடலிலே வசனங்கள் வெளிப்பட வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும், வார்த்தைகளை சொல்லி நாம் ஆராதிக்க வேண்டும். சில பாடல்கள் எல்லாம் பாருங்க, ஸ்தோத்திரம், அந்த வார்த்தை அப்படியே நமக்கு தெளிவா வரும். பெரும்பான்மையான பாடல்கள் பெரிய நம்பிக்கை ஏற்படுகிறது. சோ வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஆராதிப்பதும் அந்த வசனங்களை சொல்லி சொல்லி ஆராதிப்பதையும் ஸ்தோத்திரம் இந்த இடத்துல தேவன் நமக்கு காண்பிக்கிறார். அப்படி நாம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆராதனை அப்படி அமையும் பொழுது அதற்கான பதிலை ஆண்டவர் தாமே தன்னுடைய வேத வசனத்தை கொண்டு நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில பேர் பாருங்க, ஆராதனையில இந்த வசனம் என் கூட ஆண்டவர் பேசினார், இந்த பாடல் என் கூட பேசிச்சு சொல்றோம் இல்லைங்களா? சோ அப்போ வசனத்தை கொண்டு ஆண்டவர் நிச்சயமாய் கிரியை செய்வார். இப்ப நம்ம நல்லா வாயை விட்டு வசனத்தை சொல்றவங்களா, வாய் விட்டு வசனங்களை பேசுறவங்களா நம்ம எல்லா சமயத்திலும் இருக்க வேண்டும். இந்த வசனங்கள் நம்மை உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மூன்றாவதாக 109, 110 வசனத்தை வாசிக்கலாம். என் பிராணன் எப்போதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உடைய வேதத்தை மறவேன். இவர் பாருங்க, தன்னுடைய உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறார். எப்போ இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம்? ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான் சொல்லுவோம். அடுத்த வசனம், துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உங்களுடைய கட்டளைகளை விட்டு வழிகிறேன். பாருங்க, அவருடைய வாழ்க்கையில ஜீவனுக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, அவருக்கு எதிரான கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த மனுஷன் என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய வசனத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். சோ அவருடைய வழியை விட்டு தவற மாட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, என் நினைவுல எப்போதும் ஆண்டோடைய வசனம் இருக்குது. நம்முடைய நினைவுல எப்போதும் தேவனுடைய வசனங்கள், வார்த்தைகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சோ இங்க நினைவோடு கூட அல்லது சிந்தையோடு கூட இந்த வேத வசனத்தை இணைக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில சோத்திர நம்முடைய பாதைக்கு வசனத்தின்படியாக நம்ம கடந்து போகணும். நம்முடைய கால்கள் அவருடைய வசனத்தை நம்முடைய வாயிலிருந்து உச்சரிக்க வேண்டும். சோ அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். இங்க சொல்லுகிறது, நம்முடைய நினைவிலே நம்முடைய சிந்தையில அவருடைய வார்த்தை என்ன செய்யணுங்க, எப்பவுமே இருக்கும். சில நேரத்துல கஷ்டத்துல மறந்துடுவாங்க. சில பேர் ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க, நான் மறந்துட்டேன். ஆராதனையே மறக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில வசனத்தை மாத்திரம் என்ன செய்யக்கூடாதுங்க, மறக்கவே கூடாது. அந்த வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பிக்கும். ஆண்டவரே, இங்க நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவதுன்னு சொல்லி இருக்கிறீங்களே. ஒருவேளை சூழ்நிலை உங்களை விட்டது போல தெரியலாம், ஆனாலும் உங்களுக்குள்ள என்ன வசனம் இருக்கும், அந்த வசனத்தை மறக்காம சொல்லி நீங்க ஸ்தோத்திர ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த வசனங்களின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே சங்கீதத்துல 11வது வசனத்தை வாசிங்களேன். 11, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை எண்ணி இருதயத்தில் வைத்தேன். பாருங்க, அப்போ இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்க சொல்ல ஸ்தோத்திரம், நம்முடைய பாவத்துல நம்ம விழாதபடிக்கு அந்த வார்த்தை நம்ம நினைப்பூட்டுக்கிட்டே இருக்குமா? ஆமென். தாவீது சங்கீதக்காரர் ஒரு இடத்துல சொல்றாரு, அவர் ஒரு தரம் விளம்பினாராம், இவன் 2 தரம் கேட்டான். ஒரு தரம் நான் சொல்லும் போது எப்படி 2 தரம் கேட்க முடியும்? அப்ப நமக்குள்ள இருந்து அந்த வசனம் பேசுது. சில பேர் உங்களுடைய அனுபவமே இருக்கும், ஒரு பிரசங்கத்தை கேட்டு போனா அந்த வார்த்தை அன்னைக்கு ஃபுல்லா உங்க கூட என்ன செய்யும், ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும்.
பாருங்க. சோ அப்ப அதை நம்ம ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்குது. ஆகவே வசனம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அது பாவத்துல விழாதபடிக்கு நமக்கு நினைப்பூட்டி சரியான பாதையில நடத்துது. அதே வசனத்தினால நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறதுனால எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை குறைவுகள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் வசனத்தை நம்ம நினைக்கிறதுனால அதுல இருந்து மேல வர முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போறதே கிடையாது. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். ஆண்டவர் அவனை எழுப்புவார், அவனை பிடிச்சு தூக்குவார். ஏன்னா கர்த்தருடைய வசனம் அவனுடைய நினைவிலே இருக்கிறார். அல்லேலூயா. சோ ஆகினாலே வேத வசனங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். அதுதான் நம்மை மேலே கொண்டு வரும், அதுதான் நம்மை தேற்றும், அதுதான் நம்மை ஆற்றும், அதுதான் நம்மை ஸ்திரப்படுத்தும். அல்லேலூயா. சோ ஆகினாலே வேத வசனத்தை நம்ம மறக்க வேண்டாம். வசனங்களை நினைப்பூட்டி கொண்டே இருப்போம், நினைவு கூர்ந்து கொண்டே இருப்போம். சரியான பாதையில தேவ ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. ஆமென். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. 26ஆம் வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வாரு? யாரு? பரிசுத்த ஆவியானவர். சோ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இருப்பார் என்றால் அவனுக்குள்ளாக அந்த வேத வசனங்களை நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். சோ அதனாலதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியினாலே நம்ம நடத்தப்படுவது அவசியம். ஆவியானவர் நமக்கு தன்னுடைய வசனத்தை நினைப்பூட்டி நம்மை சரியான பாதையிலே நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரியான சந்தர்ப்பத்திலே, சரியான சூழ்நிலையிலே சரியான வேத வசனங்களை நமக்கு காண்பித்து நம்மை தேற்றவும், நம்மை ஆற்றவும், நம்மை உற்சாகப்படுத்தவும், நம்மை பலப்படுத்தவும் அவர் வல்லவராக இருக்கிறார். சில வசனங்கள் நமக்கு நேரம் வந்தோன்னு பாருங்க, சோர்ந்து போன நம்ம கூட என்ன ஆயிடும்? உற்சாகமாய் பலனாய் மாறிடுறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வேத வார்த்தைகள் நமக்கு நினைப்பூட்டப்படுகிறது. அந்த நினைப்பூட்டுவதனாலே நமக்குள்ள ஒரு பெரிய மாறுதலை தேவன் கண்டடைய கிருபை செய்கிறார். 16 எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 16ல 12ல இருந்து 15 வரைக்கும் வாசிங்க. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகள் நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். ஆமென். உங்களை என்ன செய்வாரு? நடத்துவார். அவர் தம்முடைய சுயமா பேசாம தாம் கேள்விப்பட்டவைகளை யாவுக்கும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிற தேவன் அவர். இந்த வேத வசனம் நம்ம நினைப்பிலே இருந்துச்சுன்னா நம்ம நிச்சயமா சத்தியத்துலதான் நடப்போம். சத்தியத்தை விட்டு என்ன செய்ய மாட்டோம்? விலகவே மாட்டோம். சோ அதை எப்பவுமே நம்முடைய சிந்தையிலே, நினைவிலே இருக்கணும். அழகா சொல்லணும்னா, ஒரு குழந்தை இருக்கும் பொழுது ஒரு தாயினுடைய நினைவெல்லாம் எங்கதான் இருக்குமா? என்ன வேலை செஞ்சிருந்தாலும் அங்க ஒரு கண்ணு, அங்க ஒரு நினைப்பு இருந்துகிட்டே இருக்குமா? அந்த மாதிரி நமக்குள்ள வசனத்தினுடைய நினைவு எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கணும். நம்ம எந்த வேலை செஞ்சாலும், எந்த காரியத்தை செஞ்சாலும் வசனத்தின்படி செய்கிறோமா, இந்த வசனத்தின்படி வழி விலகாம போகிறோமான்ற ஒரு சிந்தை, ஒரு நினைவு நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். சோ அடுத்ததாக பாருங்க, கடைசியாக 119 சங்கீதத்துல 111 112 வாசி. உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். ஆமென். முதல்ல சொல்றாரு, என் இருதயத்துல இந்த வசனத்தினால் என்ன உண்டாகிறது? மகிழ்ச்சி. சோ வசனம் நமக்கு சொன்னது போலவே சில வசனங்கள் நமக்கு நேரா வரும்போது, நம்முடைய வாக்குத்தத்தங்கள் சொல்லப்படும் போது நம்ம இருதயத்துல என்ன ஆகுதுங்க? ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி.
எனக்குரியதை ஆண்டவர் பேசிட்டாரு. எங்க சபையில எவ்வளவு பேர் இருந்தாலும் ஆண்டவர் எனக்காக என்ன செய்யறாரு, அவருடைய வார்த்தையை பேசுறாரு, என்னுடைய வாக்குத்தத்தத்தை பேசுற ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள கடந்து வருகிறது. ஆக வேத வசனம் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. யாருன்னா நீங்க துக்கமா இருந்தீங்கன்னா, எனக்கு சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா, வேதத்தை எடுத்து வாசிங்க, வாக்குத்தத்தங்களை எடுத்து தியானிங்க. உங்க இருதயத்துக்கு அது நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆமென். இரண்டாவது, இருதயத்துல ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியணுமா. அழகா சொல்லி முடிக்கிறார் பாருங்க 112, முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன் என்றால் என்ன அர்த்தம்? கீழ்ப்படுகிறேன். அப்ப வேத வசனங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அதாவது மனதார கீழ்ப்படியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பிரதர் சொல்றாங்க, ஒரு ஊழியக்காரங்க சொல்றாங்கன்றதுக்காக அல்ல. எப்படி கீழ்ப்படியணும்? மனசார கீழ்ப்படியும் பொழுது நம்ம அதனுடைய நன்மைகளை பெற முடியும். ஆமென். நம்ம எல்லாம் முழங்கால் படிட்டு அல்லது எழுந்து நின்று தேவ சமூகத்துல வேத வசனம் ஸ்தோத்திரம் நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. நம்முடைய கால்களுக்கு ஸ்தோத்திரம். வேத வசனம் நம்முடைய வாயில் இருக்க வேண்டும். வேத வசனம் நம்முடைய நினைவில் இருக்க வேண்டும். வேத வசனம் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். சோ இந்த வேத வசனம் நம்ம அழகா நடத்தும். இந்த வேத வசனம் நம்ம உற்சாகப்படுத்தும். இந்த வேத வசனம் நம்மை துயரத்திலிருந்து மீட்டெடுக்கும். இந்த வேத வசனம் நமக்கு மகிழ்ச்சியையும், இந்த வேத வசனத்தினாலே சகல நன்மைகளையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதா இருக்கிறது. நம்ம எல்லாம் செபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் மனதார உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. உங்க ஜீவனுள்ள வார்த்தை அது எங்கள் வாழ்க்கையில எப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி சில காரியத்தை நாங்கள் பார்த்தோம் ஐயா. அன்ற தீபமாக வெளிச்சமாக இருந்து எங்களுக்கான சரியான பாதையை எங்களுக்கு காண்பித்து கொடுக்கிற உம்முடைய வேத வசனத்திற்காக நான் நன்றி செலுத்துறேன் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே எங்கள் வாயினாலே உமது வேத வசனங்களை அறிக்கையிட்டு உமது வேத வசனங்களுக்கு நேராக எங்களை அர்ப்பணித்து ஆண்டவர் உமது வேத வசனத்தின்படியே நாங்கள் ஆராதிக்கும் பொழுது எங்களுடைய இருதயம் உற்சாகம் கொள்ளுகிறது. ஆண்டவரே கர்த்தாவே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே எங்க நினைவில, எங்களுடைய சிந்தையில உங்க வேத வசனம் எப்போதும் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அது சரியா எங்களை போதித்து சரியான பாதையில ஆண்டவரே எங்களை நடத்துது ஐயா. எங்க நெருக்கங்கள், கண்ணீர்கள், இழப்புகளுக்கு மத்தியிலையும் எங்களை உயிர்ப்பிக்கிறது ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, கடைசியாய் பார்த்தோமே, எங்க இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிற ஆண்டவரே வசனமாய் இது இருக்கிறதே. இங்க இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களும் மகிழ்ச்சியினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருடைய இருதயமும் உமது வேத வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படியட்டும் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக, தயவுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். வந்ததான மக்களுக்கு சரீர சுகத்தையும் பலத்தையும் தாங்க. ஆண்டவரே கர்த்தாவே, கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு சுகத்தை கொடுங்க. தேவைகளோடு இருக்கிற மக்களுக்கு அதை சந்தித்து கொடுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் பெருகட்டும். உமது வசனங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருந்து ஆளுகை செய்து நடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், அன்னியமும், ஆறுதலும், சமாதானமும் நம்முடன் சபையார் யாவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கும் என்றென்றும் சதா காலங்களிலும் அவரை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.